வணக்க மக்களே, நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவையாவது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கை அந்த சீசனில் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, பீட்டா கரோட்டின், மேங்கனீஸு, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, நார் சத்து, இது போல் பல விதமான நுண்ணூட்ட சத்துக்களை சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு கொண்டு இருக்கு. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கை பச்சையாகவும் வேக வைத்தும் எடுத்துக்கலாம். வேக வைத்து உண்ணும்போது இதனுடைய சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இனிப்பு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் இதில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இதனுடைய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை குறைத்து நமக்கு சீராக ரத்த ஓட்டத்தை வைக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து நரம்பு, இதயம் மற்றும் ரத்த நாளங்கள் என அனைத்தையுமே சீராக செயல்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களை ஆரம்பித்து அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வரைக்குமே எடுத்துக்கொள்ளலாம். ரத்த நாளங்களில் அந்த கொழுப்பு படிவும் இருக்காது, ரத்த நாளங்களில் இறுக்கமும் இருக்காது. அந்த இறுக்கம் இல்லாதால ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் சிறப்பான அளவில் இருக்கிறதால நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா மாரடைப்பு, பக்கவாதம் எதுவும் ஏற்படாது. அதனால நம்ம பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம், லோ பிபி, குறைய ரத்த அழுத்தம் எதுவாக இருந்தாலும் அனைவருமே பிபி பிரச்சனை விடுபடுவதற்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல ஏராளமான நார் சத்துக்கள் இருக்கு. இது குடலினுடைய இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நல்ல பாக்டீரியாக்கள், குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நமக்கு ஊக்குவிக்கும். ஏன்னா குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல இருக்கக்கூடிய நார் சத்து நீக்கிடும். அதனால நல்ல பாக்டீரியாக்களை மட்டுமே இன்னும் அதிகமாக அதை உற்பத்தி பண்ணும். இதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு சாப்பிடும்போது வாரத்தில் ஒரு முறையாவது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அந்த நார் சத்து கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமே நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய, நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் மலச்சிக்கல் நமக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. அதனால சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் நீங்கிடும். உணவுகளை சாப்பிடுவீங்க, உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எளிமையான முறையில் வெளியேற்றப்படும். குடல் ஆரோக்கியமாகவே இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல ஸ்டார்ச் அதிகம் இருக்கிறதால இதை அடிக்கடி உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதய தசைகளை நம்ம மேம்படுத்துறதுக்கும் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக நம்ம சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால்களை குறைய வைக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்கள் குறையும் போது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். இதனால இதயம் நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால பிளேக் நோய் நமக்கு ஏற்படாது. இதய தசைகள் கூட வலுவாக, நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல இருக்கக்கூடிய இனிப்பு சுவையின் காரணமாக பலர் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையில சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு தான். இது உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகரிக்காது. மாறாக இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் தான் பண்ணும். ஸோ பிளட்ல சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருந்தே நீங்கள் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மருத்துவ பரிந்துரையின்படி கூட நீங்கள் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் புதுவிதமான நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான். அதாவது இம்யூன் பவர் குறைஞ்சிருக்கும் போது இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குன்னா எந்த நோயுமே நமக்கு ஈஸியாக அட்டாக் ஆகிடும். அந்த நோய் நமக்கு குறையவும் குறையாது. இப்போ சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்பு சத்து இதெல்லாமே கிடைக்கும் போது உங்களுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி போன்ற நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள் நமக்கு எதுவுமே வராது. அந்த நோய்கள் நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாம்.
உடலினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம உடலினுடைய மேற்புறத்தில் ஏதாவது காயங்களோ வீக்கங்களோ இருந்துச்சு அப்படின்னா அது மருந்து போட்டு நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் உடலினுடைய உள்ளுறுப்புகளில் ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை சரி பண்ணுறது இன்னும் கஷ்டம். அதனால் நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிடும்போது உடலினுடைய உட்புறத்தில் ஏதாவது காயங்களோ வீக்கங்களோ இருந்துச்சு அப்படின்னா அது இயல்பாகவே சர்க்கரை விளைக்கிழங்கு சரி பண்ணி கொடுத்துரும். சர்க்கரை விளைக்கிழங்கு அல்சர் நோயை கூட குணப்படுத்தும். ஏன்னா அல்சர் நோயெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலை உணவுகளை சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போயிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு அல்சர் ஏற்படும். குறிப்பாக வந்து காரசாரமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அல்சர் அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து நமக்கு ஏற்படும், வயிற்றுப்புண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் பசி எடுக்கும்போது கூட நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டு லேட்டாக சாப்பிடும் போதெல்லாம் அல்சர் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் அல்சரை க்யூர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காலை உணவை நீங்கள் தவறாமல் சாப்பிட்ணும். பசி எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும். குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காரசாரமான உணவுகளை அல்சர் புண்கள் அது தீர்வது வரைக்குமாவது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் காரசாரமான உணவுகளை அளவோடு சாப்பிட்றது நல்லது, சாப்பிடாமல் இருக்கிறதே கூட உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கட்டிகள், காயங்கள், கீறல்கள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்குக்கு வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய்களை சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா இது வந்து புற்றுநோய் செல்கள் நமக்கு உருவாக தடுக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்குது. இப்போ என்ன நம்ம சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம வராமல் தடுத்துக்கொள்வோம். ஸோ அந்த ஏன்னா சர்க்கரை விளைக்கிழங்கு ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு நிவாரணியாக இருக்குது. இது எடுத்துக்கொள்ளும் போது அந்த நோய்கள், இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமிகள் வந்து நமக்கு எதுவுமே வந்து பரவாது. தொண்டை வலி, தொண்டை புண் இதெல்லாமே சரி பண்ணிடலாம். ஸோ குறிப்பாக அது அதிகமாகாமல் அந்த தொண்டை புற்றுநோய்கள்லாம் சரி பண்ணிக்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை குணப்படுத்தி அந்த செல் பரவல் நமக்கு வந்து பரவாமல் தடுத்து புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்போதுமே இளமையாக இருக்கிறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்கு ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்குங்க இல்லையா? ஸோ இது வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலையுமே நமக்கு அழிக்கும். இதனால ரொம்ப இளம் வயதிலேயே தோன்றக்கூடிய சரும சுருக்கங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சரும சுருக்கங்களை நீக்கிக்கலாம். மீண்டும் அந்த சரும சுருக்கங்கள் வராமலும் நம்ம பாதுகாத்துக்கலாம். இதனால் முகமானது சுருக்கங்கள் இன்றி நமக்கு அழகாக தெரியும். மேலும் சுருக்கங்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை விளைக்கிழங்கு நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அழுக்குகள், கிருமிகள், அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வரணும்னா கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள், முக சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம சர்க்கரை விளைக்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நமது சுவாசத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது நுரையீரல் ஆகும். சர்க்கரை விளைக்கிழங்கு நுரையீரலை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நுரையீரலில் ஏற்படக்கூடிய எம்பெசிமா நோயை வந்து சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை விளைக்கிழங்கு இருக்குது. அதே போல் மூச்சு விடுதல் இருக்கக்கூடிய சிரமங்களையுமே சர்க்கரை விளைக்கிழங்கு நமக்கு வந்து சரி பண்ணிடும். அதனால் அந்த மூச்சு விடுதல் இருக்கக்கூடிய சிரமம், ஆஸ்துமா பிரச்சனை, இது மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்குது. சர்க்கரை விளைக்கிழங்கு ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே தான் கிடைக்கும். ஏன்னா கிராமப்புறங்கள் நம்ம போகும்போது சர்க்கரை விளைக்கிழங்குல பார்ப்போம். நம்ம தான் வந்து சர்க்கரை விளைக்கிழங்குடைய மகத்துவம் குறித்து தெரியாமல் இருக்கும். ஆனால் கிராமப்புறங்களில் அதை வெறுமனே அவிச்சு அப்படியே சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவாங்க. அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நிறைய டேஸ்ட் கொண்டு இருக்கும் அந்த அளவுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு மருத்துவ நன்மைகளையும் கொண்டு இருக்குது. அதனால் தொடர்ந்து சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.